நம்ம வண்டியில் வந்து செயின் ஸ்பார்க்கெட் வந்து வீக்காக இருக்கான். 2 பிரேக் பேடுமே கம்மியாக தான் இருக்கான். ஒரு 800 to 1000 கிலோமீட்டர்ஸ் தான் வருமா. ஸோ வண்டி வாங்குறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ சர்வீஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நம்ம வந்து இன்றைக்கி கொரில்லா வந்து 4th சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 18,466. இங்கே பாருங்கள், அந்த நிழல் லைட்டாக மறைக்குது. ஆனால் 18,466 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் செயின் கொஞ்சம் லூஸு, அப்புறம் போக போக லைட்டாக அடைக்கும். அப்புறம் வந்து பிரேக் பேடு வந்து முடிகிற கண்டிஷன். ஸோ இவ்வளோ தான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ பில்லு போட போகிறாங்கன்னு தெரில. சரி வாங்க, அப்படியே நம்ம ரைடில் மோட்டோ விலாகில் கன்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே மோட்டோ விலாக் பேசிட்டே போவோம். ஆனால் எல்போர்டு ஜாமுன்னு போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் தான் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் இருக்கும்போதே லைட்டாக அடைக்கும். அது ஏன்னு தெரில, அது கேட்கணும். அப்புறம் வந்து பிரேக் பேடு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இருக்குது, ரியரு ஃபுல்லாக முடிகிற கண்டிஷனில் இருக்குது. இனி ஒரு ரைட்டுக்கு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ பிரேக் பேடு மாற்ற போகிறது இல்லைங்க. பிரேக் பேடில் கை வச்சாலே 3500 3000 வந்துடும். அதனால நான் இப்போ பிரேக் பேடு மாற்ற போகிறதில்ல. நான் அடுத்த ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரேக் பேடை மாற்ற போகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூஸாக இருக்குது, அது கொஞ்சம் டைட் வைக்கணும், அவ்வளோதாங்க. மிச்சப்படி வண்டியில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ ஜென்ரல் சர்வீஸு 3ஓட முடிஞ்சு, இன்றைக்கி ஜென்ரல் சர்வீஸும் கிடையாது. இப்போ எவ்வளோ பில்லு வரப்போகுதுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். நான் வந்து பொள்ளாச்சியில் தாங்க பைக் எடுத்தேன். அதனால் எனக்கு பொள்ளாச்சியிலே நான் சர்வீஸ் பண்ணிப்பேன். பொள்ளாச்சியில் சர்வீஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது, நல்லா பண்ணி தருவாங்க கைஸ். நம்ம வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட பைக் ரிவ்யூ ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. என் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வீஸோட தான் போயிட்டுருக்கோம். 4th சர்வீஸ் விட்றோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் சர்வீஸ் காஸ்ட் வந்து கம்மியாக தாங்க ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 1600 ஆச்சு. செகண்ட் டைம் வந்து 350 தான் ஆச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேர்டு டைம் வந்து தான் 2 பிரேக் பேடும் மாற்றி நமக்கு கை வச்சிருச்சு. இந்த பிரேக் பேடு கை வச்சனால தான் நமக்கு வந்து கோவா போகிறதுக்கு முன்னாடி தான் நான் 3rd சர்வீஸே பண்ணிட்டு தான் நான் கோவாக்கே எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிடுச்சுன்னா வம்பாயிரும் நான் சொல்லிவிட்டு, அதை ஃபஸ்ட் ரைடாக நம்ம கோவா போனது. அதனால நான் போய் சர்வீஸ் பண்ணி 2 பிரேக் பேடு மாற்றிட்டு போனேன். அப்போ மாற்றினது பிரேக் பேடு இப்போ வரைக்கும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. பரவாயில்லைங்க, ராயல் என்ஃபீல்டு பிரேக் பேடு பக்காவாக தான் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி வந்து ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி வேறு பிராண்டில் வாங்கி போட்டேன். ஆனால் அந்த லைஃப்பை விட ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க வருது பிரேக் பேடு. அதனால் நான் இப்போலாம் ராயல் என்ஃபீல்டே அப்படியே போட்டுக்கிறது. மற்ற பிராண்ட்ஸுக்கு நான் போகல, ராயல் என்ஃபீல்டே நான் பிரேக் பேட் அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒரு 16 கிலோமீட்டர்ஸுங்க. போயிட்டு இன்றைக்கி வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இனி அடுத்தது நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணணும். ஜூலையில் ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணியிருக்குங்க. ஜூலையான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரைடு இருக்குது. அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. கைஸ், நீங்கள் ஆனமலை நம்ம ஹோம் டவுன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். நம்ம வந்து நான் ஒரு பார்ட்டுன்னு சொன்னேன்ல, நம்ம அந்த டாப் ஸ்லிப் பார்ட்டு பக்கத்தில் தான் போயிருப்போம். இந்த பக்கம் நான் போகல. ஸோ இது வந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டு. அது ஆனமலைன்னு வந்துட்டாலே ஃபுல்லாக இந்த மரங்க ஆறு அந்த மாதிரி தாங்க இருக்கும். கைஸ், நான் வந்து இப்போது லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. கோயம்புத்தூர் போகும்போது ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. நான் அப்பெக்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு, பார்த்தேங்க. பக்காவாக இருந்துச்சுங்க, நம்மளோடதை விட நல்லா இருக்குது பார்க்க. ஸோ கண்டிப்பாக நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பாரு அதெல்லாம் நிறைய அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருக்குது. லுக்கும் இதோட லைட்டாக சிமிலர் தான், ஆனால் அது நல்லா இருக்குது பார்க்க. நான் ரெட் கலர் தான் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த வண்டி நான் இன்னும் ஓட்டி பார்க்கல. ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுங்க. பார்ப்போம், பொள்ளாச்சியில் இருந்தால் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம்.
கைஸ் நம்ம வந்துட்டோம். ஷோரூம் பக்கத்தில் தான் வந்து சர்வீஸு. நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் வந்துட்டோம். இதுதான். சரிங்க, அப்படியே உங்களுக்கு நான் வண்டியை விட்டுட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். நம்ம ஷோரூம் வந்துட்டாங்க. கைஸ், ஆக்சுவலாக இது வந்து 4th சர்வீஸ் கிடையாது, 5th சர்வீஸு. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ காஸ்ட் வந்து 7K கிட்ட ஆகுமா. என்னென்ன மாற்றுறாங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்புறம் சர்வீஸ் காஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7Kக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியும். ஸோ அந்த பில்லு பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாற்றிருக்காங்க. நான் வந்து செயினை செக் பண்ண சொல்லியிருக்கேன். செயின் செக் பண்ணி அதை லூப் அடித்து அதை டைட் பண்ண சொல்லியிருக்கேன். மொத்தமாக 7Kக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி வாங்குறது பிரச்சனை கிடையாது. ஸோ சர்வீஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் பரவாயில்ல தான். ஸோ இந்த 5வது சர்வீஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸே கிடையாது, ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம 4 மணிக்கு பார்ப்போம் பில் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போங்க. கைஸ், நம்ம வந்து வெற்றிகரமாக வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டோம். எஸ்டிமேஷன் தான் 7000 போட்டிருக்காங்க. ஆனால் பில்லு வந்து 3000 கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏஎம்சி போட்டிருக்கோம். ஏஎம்சினா என்னென்னு உங்களுக்கு நான் அப்படியே மோட்டோ விலாகில் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 2459. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 524, மொத்தம் 2493 பக்கம் வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஏஎம்சி வந்து ஒரு 1400க்கு போட்டேன். மொத்தமாக 4400 வந்துச்சுங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங் வந்து 7000 சொன்னோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நல்ல வேலை இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனாலும் நம்ம வண்டியில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம மோட்டோ விலாக் பண்ணிகிட்டே பேசுவோம். கைஸ், அதாவது என்னென்னா வந்து இப்போது நம்ம வண்டியில் வந்து செயின் ஸ்பார்க்கெட் வந்து வீக்காக இருக்கான். 2 பிரேக் பேடுமே கம்மியாக தான் இருக்கான். ஒரு 800 to 1000 கிலோமீட்டர்ஸ் தான் வருமா. ஸோ இது ரெண்டுக்குமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் பேட் வந்து 3300. ரெண்டுக்குமே மாற்றினாலும் நமக்கு வந்து 6600 வந்துடும். அப்புறம் செயின் ஸ்பார்க்கெட் வந்து 3500. எப்படியோ ஒரு 10K கிட்ட செலவு இருக்குது இந்த வண்டிக்கு இன்னும். அது வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து 4th சர்வீஸ்ன்னு நினச்சிட்டேன். அப்புறம் நான் சிஸ்டமில் அங்கே போய் போட்டு பார்க்க சொன்னேன். போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது 5th சர்வீஸு. 5th சர்வீஸ்க்கு வந்து 4400 இருக்குது. அதாவது ஏஎம்சினா என்னென்னாங்க, நான் எக்ஸ்ட்ராவாக 1400க்கு ஏஎம்சி போட்டிருக்கேன். அப்படின்னா வந்து இன்னும் 2 நமக்கு வந்து ஜென்ரல் ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு 500 அந்த மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு ஜென்ரல் ஃப்ரீ சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 டைம்ஸ் கிடைக்கும்னாங்க. அதனால இப்போ நீங்கள் 1400 போட்டிங்க நான். ஸோ அதனால் நான் இப்போவே அது போட்டுட்டேன். அடுத்த டைமும் இந்த 3000 4000லாம் கட்ட முடியாதுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த இதே பிரேக் பேடை வச்சு தான் நம்ம ஓட்டணும். ஸ்பார்க்கிட்டும் இன்னும் அந்த அண்ணன் வந்து நீ கொஞ்சம் லூப் அடிச்சு ஓட்டினாலே கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ஜூலையில் பெரிய ரைடு போகிறனால கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு 10,000 செலவு இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த வண்டியோட கஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரியுது. ஆனால் வாங்கிறது பிரச்சனை இல்லை, சர்வீஸ் பண்ணுறது தான் கொடுமையான செயலில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, எதாவது பார்த்துக்கலாம். கைஸ், அங்கே சர்வீஸ் பண்ணுறேன்னா வந்து நம்ம போனோடனே சசி விலாக்ஸான்னு கேட்டாருங்க. சரி, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே பெருமையாக இருந்துச்சு. சரி, இந்த நாள் நம்ம பார்த்துருக்காங்களே அப்படின்னு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆனால் எப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்லைங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கேட்குறேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு அண்ணங்கிட்ட இந்த வண்டி எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் சொன்னோடனே 7000ட்டாங்க. மனசே உடஞ்சிருச்சு. 7000மா அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு. ஆயில் ஃபில்ட்ரு மாற்றலாம், ஆயில் தான் மாற்றிருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு தான் மாற்றிருக்காங்க. இப்போ வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அது ஒரு 2K வரும் அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். அது வந்து 500 வரும்னாரு. ஆனால் அது 250 அந்த ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நானும் சரி ஒரு 2Kக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு 7Kக்குள்ளே வரும். ஏன்னா உங்களுக்கு 5th சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸ் முடிஞ்சுதுன்ட்டாரு. அப்புறம் அவங்க எல்லாம் சரிங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அவங்க பில்லு போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, மெயில் வந்துச்சு. அப்புறம் தான் அப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. 3K தான். ஆனால் இந்த டைம் அந்த நான் 7Kனால சரி ஏஎம்சியும் போட்டுருவோம், நெக்ஸ்ட் டைம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஓகேண்ணே. அப்புறம் பார்த்தா 3K தான் முடிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, ஏஎம்சி போட்டதும் நல்லது தாங்க. அடுத்த டைம் ஒரு 500லேயே முடிச்சுக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் தான் பிரேக் பேட் வேறு தாங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வேறு ரைடாக போயிட்டுருக்கோம், அது வேறு மாற்றணும். அதுக்கு ஒரு 6.5K கிட்ட வேணும். ராயல் என்ஃபீல்டு கரிலா 450 வந்து செலவு வைக்காதுங்கிறதெல்லாம் இல்லை, செலவு வைக்கிது. எனக்கே 5வது சர்வீஸ்லேருந்து தான் தெரியுது. நான் கோவா போகிறதுக்கு முன்னாடி கூடங்க, ஆனால் 2 பிரேக் பேடும் மாற்றினேன். அப்புறம் அப்போயே நான் வந்து 10K கிட்ட ஆச்சு, 8K சம்திங் ஆச்சு. ஆனால் இந்த டைமும் நான் 7Kன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ 4Kக்குள்ளே முடிச்சிட்டாங்க. சரி விடுங்க, வண்டி வாங்கியாச்சு, நீ நம்ம எதாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம். அவர் வந்து ப்ரோ பெட்ரோல் ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்குது ப்ரோ, ஏன் ப்ரோ எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நான் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கிறக்காக வச்சுருந்தேன், அப்புறம் எடுக்கவே இல்லை மைலேஜ் டெஸ்ட்டு. அப்புறம் ஆனால் அதில் ரிசர்வில் தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெட்ரோல் வந்து ரிசர்வ்லேயே விடக்கூடாது, ஏன்னா ஃபியூயல் பம்ப் போச்சுன்னா அது ஒரு 18,000 வருங்கிறாருங்க. ஐயோ இன்னொன்றும் கேட்டால் விலை அப்படியே பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட சின்ன டேங்க்னால நம்ம 500 ரூபாய்க்கு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 இது 500 ரூபாய்க்கு அடித்தோன்னா இது இந்த லைன் வந்து இவ்வளோ ஏறும். இங்கே பாருங்க, நான் இப்போ 500 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன், இவ்வளோ ஏறி இருக்குது. இதே நீங்கள் 400 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா அது ஏறாது, ஏன்னா 400 ரூபாயில் ரிசர்வில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது சின்ன டேங்க்னால. சின்ன டேங்க் தான் செலவு பயங்கரமாக வைக்கிறான் தம்பி. ஆனால் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் எல்லாம் இங்கே பொள்ளாச்சியிலலாம் சூப்பராக தாங்க பண்ணுறாங்க. நீங்கள் காலைல 11 o'clock விட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே 1 டேக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. நல்லா தாங்க இருக்குது. இப்போ சப்போஸ் எதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் நம்ம உடனே கேட்டுக்கலாம். எனக்கு இந்த செகண்ட் சர்வீஸ் முடிச்சக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வண்டியில் பிரேக்கே பிடிக்கல. அப்புறம் உடனே போய் கொடுத்தேன், அவங்க ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பக்காவாக தாங்க இருக்குது. ஏன்னா அந்த டிஸ்க்கு ஆயில் ஒரு லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க, அது ஏதோ ஏர்லாக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அது செகண்ட் சர்வீஸ் அப்போயே பண்ணாங்க. சுத்தமாக பிடிக்கல, பேக் பிரேக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ஈஸியாக ரெடி பண்ணிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லைங்க. எங்கள் சர்வீஸ் எல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது பொள்ளாச்சியில் கைஸ். அப்புறம் வந்து நம்ம இனி செயின் ஸ்பார்க்கெட் ஆகட்டும், நம்ம பிரேக் பேட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் செயின் ஸ்பார்க்கெட் நம்ம மாற்றுறதா இருந்தால் வந்து ஒரு 1 வீக் இல்லைனா 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லணுமா. ஏன்னா அவங்க ஆர்டர் போட்டு வர மாதிரி தான் இருக்குமா. ஏன்னா கரிலாலாம் வந்து மந்த்லி 2 வண்டி இல்லை 3 வண்டி தான் வருமாமாங்க சர்வீஸ்க்கே. அதனால அதெல்லாம் ரேராக. ஹண்டர் தான் நிறைய வருமா, ஹண்டர் வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா அது லோ பட்ஜெட்னால நிறைய பேர் ஹண்டர் வாங்குறாங்க, அதனால் அது நிறைய சர்வீஸ் வருமா. இந்த ஹிமாலயன் கூட வரும்னு நினைக்கிறேன். கரிலா வந்து ஒரு மந்த்லி அந்த அண்ணனே சொன்னாங்க, மந்த்லி 2 வண்டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கரிலாவும் சரி ஹிமாலயனும் சரி ஒரே அளவு தான் சர்வீஸ் எல்லாமே. நமக்கு வந்து நீ அடுத்த சர்வீஸ் வந்து எப்போனா 24,000 வருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி ஆயில் சேஞ்ச் பண்ணனால இன்னும் 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 18,000 பண்ணியிருக்காங்க, 28,000 நம்ம திருப்பி ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுவும் அவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த சர்வீஸில் தான் பண்ணுவோம். அடுத்த சர்வீஸ் வந்து நீ 6,000 கிலோமீட்டர்ஸில் பண்ணணும். 24 இல்லை 25 பண்ணலாம். கைஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக 5th சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 4,400 பில்லு வந்துச்சு. 7,000 சொன்னாங்க, 4,400 வந்துச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து 4th சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ்ன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் 5th சர்வீஸ் ஆகிடுச்சு. இனி வந்து நமக்கு அந்த ஏஎம்சி போட்டனால நமக்கு 2மே ஃப்ரீ சர்வீஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நீ பிரேக் பேடு, செயின் ஸ்பார்க்கெட்டு எல்லாமே நம்ம மாற்றணும். ஸோ அது பரவாயில்லைங்க, நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க.